ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னாவே அந்த நாமம் யாருக்குரியது அப்படின்னா ராமருக்குரியது தாங்க. ராம நவமி வந்து பார்த்திங்கன்னா 17/4/2024 கொண்டாடப்படுறாங்க. ராமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறந்த தினத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா ராம நவமியாக கொண்டாடுறாங்க. அதை எப்படி கொண்டாடணும், வீட்டில் எப்படி கொண்டாடணும், கோயிலுக்கு போய் எப்படி சாமி கும்பிடணும், வீட்டில் எப்படி அந்த முறையாக வந்து பார்த்திங்கன்னா சாமியை கும்பிடணும் அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தை ஒரு சுருக்கமான கதையாகவும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பட்ட துயரங்கள் கொஞ்சம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் மனித பிறவியாக எடுத்து பெருமாள் வந்து 7வது அவதாரமாக மனித பிறவி எடுத்து நமக்காக வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு ராமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். யுகங்கள் மொத்தம் 4. அதில் வந்து பார்த்திங்கன்னா திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலியுகம். ராமர் எந்த யுகத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னா திரேதா யுகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால்வாசி கெட்டவங்க, முக்காவாசி வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்களாக வாழ்ந்துருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ராமர் காலத்தில் கெட்டவங்க அப்படின்னா அந்த அரக்கர்கள் வந்து ராவணன் அவங்க குலத்தை சேர்ந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அரக்கர்கள். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கால்வாசி கெட்டவங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் எல்லாமே சுட்டி காட்டியிருப்பாங்க. அப்படி வாழ்ந்து நமக்கு எல்லாமே வந்து ஒரு இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. பெருமாளினுடைய 7வது அவதாரமான ராமர் பிறந்த இந்த ராம நவமியை எப்படி கொண்டாடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக, நான் போன முறை வந்து அந்த சித்திரை கணிக்காணுதல் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரொம்ப அதிகம். ஆனால் இருந்தாலும் நம்ம கையில் இருக்கிறத வச்சு கொண்டாடணும். ஆனால் இப்போ ராம நவமிக்கு அப்படி இல்லை. ராமருடைய நாமம் வந்து நம்மளுடைய மனசில் இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்கள் அவரை நினச்சாலே போதும், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு. கண்டிப்பாங்க, கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சாலே உங்கள் கண் முன்னாடி கண்டிப்பாக தோணுவாங்க. அது எப்படி நினைக்கணும் அப்படின்னா மனமுருகி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தோணுவார். வாங்க எப்படி வழிபடுறதுன்றதை பார்க்கலாம். இதுதான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு. வாங்க எப்படி வழிபடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராமருடைய ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா வச்சுக்கோங்க. அதுவும் சிறந்ததாக வந்து பார்த்திங்கன்னா ராமருடைய பட்டாபிஷேக ஃபோட்டோ அது இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப சிறந்தது. இல்லைங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னா ராமர் ஃபோட்டோ இருந்தாலும் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ராமர், சீதா, லக்ஷ்மணன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர், இவங்க 4 பேர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவாவது வைங்க. அப்படி அதுவும் இல்லை என் கையில் அப்படின்னா ஆஞ்சநேயர் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயர் ஃபோட்டோவும் வச்சு மனமுருகி வேண்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆஞ்சநேயரை நினச்சாலே ராமஜெயம், அவருடைய ஒவ்வொரு நாமமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு தான் அவருடைய இதய துடிப்பே வந்து பார்த்திங்கன்னா துடிச்சிட்ருக்கோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராம பக்தர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆஞ்சநேயரை. இல்லை என் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் படமும் இல்லை அப்படின்னா இன்னும் இல்லைங்க, ஒரு நேவேத்தியம் ஏற்றி பசும்பால், பசு நெய், சுத்தமான பசு நெய்யை ஏற்றி ஒரு பானகம் வச்சு கூட நீங்கள் மனமுருகி ராமரை வேண்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா யார் வேணும் என்ன வேண்டாம் நிறைவேறும் அப்படின்னா குழந்தை வரம் இல்லாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த விரதத்தை கடைப்பிடிங்க. கண்டிப்பாக இது ராம நவமி வந்து பார்த்திங்க அப்படின்னா விரதம் மேற்கொள்கிறதுக்காக மட்டுமே இது வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. இல்லை என்னால் விரதம் இருக்க முடியாது முழு நாளும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பால், பழம், எளிமையான ஒரு உணவை எடுத்துக்கிட்டு வேண்டுங்க, இன்னும் சிறந்தது. இல்லை கணவன் மனைவியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு சின்ன சண்டையாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஒரு ஈகோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. கணவன் வந்து அவளுக்கே அவ்வளோ தைரியம் இருக்கும்போது என்கிட்ட வந்து பேச மாட்டேன்றா, நான் போய் அவகிட்ட இறங்கி பேசணுமா அப்படின்ட்டு வீம்புக்கு நின்றுட்டுருப்பாங்க. அவர் செஞ்ச தவறுக்கு அவர் வீம்பா நின்றுட்டுருப்பார், நான் போய் முதல்ல பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். அதனால் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்தது அப்படின்னு தான் சொல்வேன். ராம நவமி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களால் நாள் ஃபுல்லாக விரதம் இருக்க முடியும்னா கண்டிப்பாக இருங்க, ரொம்ப சிறந்தது. அந்த நேரம் வந்து கும்பிட்றதுக்கு எப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா காலையில் 9 லிருந்து
10:30 மணி வரைக்கும். சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிலிருந்து 7 மணி வரைக்குங்க. 7 மணி வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ராம நவமி இருக்குது. அதனால் நவமி தீதி வந்து ரொம்ப முக்கியம். அதனால் 7 மணிக்குள்ளவே கும்பிட்டுருங்க. எப்படி கும்பிடணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணம் புக்கு இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் பாலகாண்டம் சுந்தரகாண்டம் இந்த 2 காண்டத்தை படிங்க. குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு காண்டத்தையுமே படிங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான காண்டம் அப்படின்னு தான் சொல்லணும். சுந்தர காண்டம் படிக்கும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ராமாயணத்தை படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் உங்கள் பக்கத்துலேயே வந்து அதை கேட்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால் ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனையை தனியாக ஒதுக்கிடுங்க. அவர் உட்காரத்துக்கு ஆசனம் சேரையை தான் நான் சொல்கிறேன். அப்படி வச்சுட்டு அது கீழே வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பாக்கு 1 ரூபா காயின் அப்புறம் வாழைப்பழம் வச்சுட்டு அவருக்காக ஒரு ஆசனத்தை போட்டுருங்க. நம்ம படிக்கும்போது நம்ம கூடயே வந்து பார்த்திங்கன்னா அவர் உட்காந்து கேட்பாராம். அந்த அளவுக்கு மெய்சிலுத்து கேட்பாராம். அப்போனா எந்த அளவுக்குன்னு யோசித்துக்கோங்க. கண்டிப்பாக ஆஞ்சநேயரே நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம எல்லா கஷ்டங்களும் தீரும். அதுவும் மட்டும் இல்லாமல் ராமருடைய ஜாதகத்தை உங்கள் கையால் எழுதி உங்களுடைய ஜாதக கோளாறுகள் ஏதாவது பிரச்சனை போயிட்டே இருக்குது, உடம்புல நிறைய கோளாறுகள் இருந்துகிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு நோய் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லா கஷ்டங்களும் நீங்கி போயிடும் அப்படின்னு தான் சொல்வேன். ஏன் அப்படின்னா ராமர் பிறந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 கிரகங்களும் உச்ச கட்டத்தில் இருந்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ராமர் ஜாதகத்தை உங்கள் கையால் எழுதி அந்த ஜாதகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கை மேலே கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வடை பாயாசம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு பால் பாயாசம் பண்ணிவிடுங்க. ஏன்னா ராமருக்கு பால் பாயாசம் பண்ணால் அவ்வளோ ரொம்ப பிடிக்குமா. அதனால் நெய்வேத்தியமாக முடிஞ்ச அளவுக்கு அது பண்ணுங்கள். இல்லை என்னால் ரொம்ப பண்ண முடியும் அப்படின்னா வடை மாலையெல்லாம் போட்டு துளசி மாலை போட்டு ராமருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிபடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்காக நானும் சேர்த்து வேண்டிக்கிறேன். ராம நவமியில் மட்டும் ஏன் ராமர் வந்து பிறக்கணும் அப்படின்ற ஒரு குட்டி கதையை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நவமியும் அஷ்டமி திதியும் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் கிட்ட வந்து போய் முறையிட்டாங்களாம். இந்த 2 நவமி திதியில் மட்டும் எந்த ஒரு நல்ல விஷயமே வந்து பார்த்திங்கன்னா செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வந்து பார்த்திங்கன்னா 2 திதியும் போயிட்டு விஷ்ணு பகவான் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது விஷ்ணு பகவான் வந்து ஆறுதலாக இல்லை கண்டிப்பாக உங்களையும் வழிபடுறதுக்கான நேரம் வரும், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் வந்து கோகுல கிருஷ்ணனா வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி திதியிலும் நவம திதியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராமர் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்காரு. அதனால தான் கோகுல கிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா கோகுல அஷ்டமி கொண்டாடுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராம நவமி கொண்டாடுறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நவமி திதியில் ராமர் பிறக்கிறதுக்கான காரணம். ஒரு சின்ன குட்டி கதையாக வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தை பார்க்கலாம். ராமர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிறந்தார், அவர் எப்படி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, அவர் எப்படி அரசாண்டார் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை தான். உங்களுக்கு இந்த ராமாயணம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ராமாயணம் பிடிக்கும். இருக்கிற எல்லா காவியங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ராமாயணம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ராமாயணம் ஏதாவது ஒன்று சொன்னாலே நான் வியந்து கேட்பேன். அந்த அளவுக்கு ராமரை பிடிக்கும்னா பார்த்துக்கோங்களேன். ராமர் கதையை ஆரம்பிச்சிடலாம். தசரத மன்னனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மனைவிகள். அந்த 3 மனைவிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுமித்திரை, கைதேகி, அதுக்கப்புறம் சுமித்திரை, கைதேகி, கோசலை வந்து பார்த்திங்கன்னா மூத்த மனைவி, சுமித்திரை வந்து 2வது மனைவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைதேகி வந்து 3வது மனைவி. 3வது மனைவியை தான் வந்து தசரத மன்னனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன் அப்படின்னா போரில் எல்லாமே வந்து ஒரு ஆண் போல் வந்து தசரத மன்னனுக்கு உதவுவாங்களாம். ஒரு போரில் வந்து தசரத மன்னனுக்கு தன் உயிரையே காத்தவள் வந்து பார்த்திங்கன்னா கைதேகி தான். அப்போ வந்து ஒரு 2 வரம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை இடையில் நான் சொல்கிறேன் எப்படி வந்தது அந்த 2 வரம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நாளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா
தசரத மன்னனுக்கு குழந்தையே இல்லையா. அப்படி குழந்தையே இல்லாத போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசவைக்கும் ஒரு குலகுரு இருப்பாங்க. அந்த குலகுரு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, நீங்கள் வந்து புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி யாகம் பண்ணும்போது பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த அக்னி தேவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடியில் ஒரு பாயாசத்தை கொடுக்குறாங்க. அந்த பாயாசம் வந்து அந்த 3 மனைவிகளும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி தேவர் சொல்கிறாரு. சுமித்திரையும் கோசலையும் கைதேகியும் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கைதேகியும் கோசலையும் வந்து பார்த்திங்கன்னா சுமித்திரைக்கு 2 பேருமே ஊட்டி விடுறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோசலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமர் பிறக்கிறாரு, கைதேகிக்கு வந்து பரதன் பிறக்கிறாங்க, சுமித்திரைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மணன் சத்ருகனன் 2 குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறாங்க. இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு வராங்க. குருகுலத்தில் எல்லா கலைகளையுமே கற்று திறந்து வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஸ்வாமித்திரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து இந்த யாகம்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்து தவம் செஞ்சிட்ருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அரக்கர்களெல்லாம் வந்து எங்களை தொல்லை பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் ராமனை வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு வந்து தசரத மன்னன் சொல்கிறாரு, ராமனோ சின்ன பையன், அவன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவங்களெல்லாம் விரட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் சொல்கிறாரு. விஸ்வாமித்திரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு, ராமர் கூட வந்து லக்ஷ்மணரும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த கட்டளை ஏற்று 2 பேரையுமே கூட்டிகிட்டு போகிறாரு அவர் யாகம் பண்ணுற இடத்துக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ஒரு அரக்கி, தாடகை அப்படின்ற ஒரு அரக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் செய்கிற அந்த யாகத்தை வந்து தடை செய்கிறதுக்காக வராங்க. அந்த தாடகையை வந்து பார்த்திங்கன்னா ராமன் வதம் செய்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு விஸ்வாமித்திரர் வந்து பார்த்திங்க அப்படின்னா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாகம் செஞ்சிட்டே இருக்காங்க. அப்படி யாகம் செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாடகையோட பசங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வராங்க. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இடையூறு செய்கிறாங்க. அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அம்பால ஏதி கொன்னுறாரு. இவர் விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த யாகம் வந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த வில்லேந்திர கலையை கற்றுக் கொடுக்குறாரு. நிறைய ஆயுதங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விஸ்வாமித்திரர் அம்பே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுக்குறாரு. அவ்வளோ ஒரு பெரிய ஆயுதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராமருக்கு வாழ்த்தி கொடுக்குறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனக மகாராஜா வந்து பார்த்திங்கன்னா மிதுலைக்கு வந்து அழைப்பு விடுக்கிறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கோம், அதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிறாரு. இவங்க 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரரும் வந்து பார்த்திங்கன்னா மிதுலைக்கு போகிறாங்க. மிதுலைக்கு போன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஜனக மகாராஜா வந்து வரவேற்கிறாரு. அவங்க மட்டும்தான் போயிருக்காங்கன்னா கிடையாதுங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே நிறைய அரசர்கள் வந்து அந்த அரங்கில் உட்கார்ந்துட்டுருக்காங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீதையை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த வில்லை வந்து பார்த்திங்கன்னா வில் வளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாங்க. எத்தனையோ அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லை வளைக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் யாராலையும் முடியல. ஜனக மகாராஜா வந்து ரொம்ப சோகம் அடைகிறாரு. நம்ம பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்துடுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து அந்த வில்லை வந்து வளைக்கும் போது வந்து கை தவறி என்ன ஆகுது, உடஞ்சிடுது. அப்படி உடையும் போது வந்து பார்த்திங்கன்னா பரசுராமர் வந்து வராரு. ஏன்னா அந்த பரசுராமர் தான் அந்த வில்லை வந்து சீதைக்கு கொடுத்தது, பரிசாக கொடுத்தது. உடைச்ச உடனே பயங்கர கோவத்தோடு வராரு. நான் கொடுத்த அந்த வில்லை நீ உடைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி பயங்கர கோவத்தோடு வராரு. அப்படி சொன்ன உடனே ராமரை பார்த்து கேட்குறாரு, நீ எப்படி என்னோட வில்லை நீ உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ராமர் வந்து சொல்கிறாரு, இல்லைங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லை ஏந்திரத்துக்காக தான் நான் பார்த்தேன், கை தவறி வந்து பார்த்திங்கன்னா அது உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ரொம்ப பணிவாக சொல்கிறாரு. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா பரசுராமன் வந்து சமாதானம் ஆகலை.
அதுக்கப்புறம் வந்து இது என்னுடைய பகவான் விஷ்ணுவே என் கையில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த வில்லு, இதை நீ வளைச்சி காட்டிட்டீன்னா கண்டிப்பாக நான் வந்து நீ ஒரு பலசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமன் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அந்த வில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதி ஜெயிச்சிடுறாரு. அவருக்கு மற்றும் அந்த விஷ்ணு பகவான் கோலத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டுறாரு. அப்படி காட்டின உடனே பரசுராமனுடைய ஆணவம், கோபம் இது எல்லாம் தணிஞ்சு பகவானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை வணங்கி போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமருக்கும் சீதைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்குது. அதுக்கப்புறமா 3 தம்பிகளுக்கும் சேர்த்து நடக்குது. லக்ஷ்மணனுக்கு ஊர்மலையும், பரதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாண்டவியும், சத்ருகனுக்கு வந்து சுதகீர்த்தியும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு எங்கே போகிறாங்க, தசரத மன்னன் கிட்ட போகிறாங்க, அயோத்தி போகிறாங்க. எல்லாருமே வரவேற்கிறாங்க. அப்படி வரவேற்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு போர் நடந்துகிட்ருக்கு. என்ன போர் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, தசரத மன்னன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்யாணம் எல்லாருக்கும் பண்ணியாச்சு. சரி, அவங்களுக்கு ஒரு எனக்கும் வயசாயிட்ருக்கு, என்னால் இதுக்கப்புறம் இந்த அரசவையை பார்த்துக்க முடியாது, பையனை வந்து பார்த்திங்கன்னா பட்டாபிஷேகம் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசர் அப்படின்ற அங்கீகாரத்தை ராமனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனைவியும் கூப்பிட்டு ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு பேசணுன்னே எல்லாருக்கும் சம்மதம், ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே சம்மதம். ஏன்னா ராமர் வந்து அவ்வளோ நல்லவராம். அப்படி சொன்ன உடனே கூனி கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கைதேகி கூடயே வந்து பார்த்திங்கன்னா வந்தவங்க திருமணமாகி அப்போ இருந்தே கூட இருக்கிறாங்க, அவங்க அம்மா தான். அவங்க வந்து சொல்கிறாங்க ராமரை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த கூனி கேள்விக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா அந்த ராமர் வந்து பார்த்திங்கன்னா கூனி கேள்விக்கிட்ட விளையாடிட்டே இருப்பாராம், ஏதாவது ஒரு சேட்டை குறும்புத்தனம் பண்ணிகிட்டே இருப்பாராம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கூனி கேள்விக்கு ராமரை பிடிக்காது. எப்படி ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னா 2 விஷயமா 1க்கு 2 ஏற்றி விடுறாரு. கைதேகி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கூனி கேள்வி என்ன சொல்கிறாங்க, நீ வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோசலை தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜா மாதாவாகிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ செகண்ட் ஒய்ஃபாக ஒரு பணிவிட வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும், எங்கே நீ எதுன்னு முடிவு பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் உன் மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜ பதவி கிடைக்காது, ராமனுக்கு தான் கிடைக்கும். அது இது சொல்லி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப உக்கிரமாக இருக்கிற மாதிரி கைதேகியை மாற்றிடுறாங்க. அப்போ கைதேகி வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதேகியை குந்தவியை பார்த்து கேட்குறாங்க, கூனி கேள்வியை பார்த்து. அந்த கூனி கேள்வி சொல்கிறாங்க, நீ போரில் வென்றப்ப 2 வரம் கொடுத்தாங்கன்னு சொன்னல, அன்றைக்கி நீ வேண்டான்னிட்ட, அதை இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவிலி கோலமாக அப்படியே ஒரு கோவமாக படுத்து அழுதுட்ருக்காங்க. கைதேகி வந்து பார்த்திங்கன்னா தசரத மன்னன் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமாக வந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வரம் கேட்டிருந்தேன், சாரி நீங்கள் 2 வரம் கொடுக்குறேன், நான் வந்து கேட்குற நேரம் வந்தோடனே நான் கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், எனக்கு அந்த 2 வரங்களையும் இப்பே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தசரத மன்னன் கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த தசரத மன்னன் சொல்கிறாரு, சொல்லு என்ன வரம் வேணுமோ சொல்லு, ஏன்னா ராமனுக்கு இப்போ பட்டாபிஷேகம் நடக்க போகுது, அந்த சந்தோஷத்தில் நான் கண்டிப்பாக என்ன வரம் வேணுனாலும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு சிரிச்சிட்டே கேட்குறாரு. ஏன்னா ராமரை அவ்வளோ பிடிக்குமா தசரத மன்னனுக்கு. சொன்ன உடனே அவர் வந்து கைதேகி சொல்கிறாங்க, என்னுடைய மகன் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசனாக பட்டம் சூட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கைதேகி ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக கேட்குறாங்க. 2வது வரமாக வந்து பார்த்திங்கன்னா ராமன் வந்து 14 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடியே தலை மேலே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வேணுமானா நான் ஒத்துக்கிறேன், பரதனை வேணுமானா கூட நான் அரசனாக ஆக்கிடுறேன், அதுக்கப்புறம் இந்த 14 வருஷம் வனவாசம் போகிறது மட்டும் வேணாமே, எனக்கு ராமன்னா ரொம்ப பிடிக்கும், செல்லப்பிள்ளை, அவனை போய் வந்து பார்த்தீங்கன்னா நீ வனவாசம் அனுப்புறியே, இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. ஓஹோ எனக்கு இந்த 2 வரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கைதேகி ஒத்த காலில் நிற்கிறாங்க. சரி போ விட்டு தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கைதேகி கொடுத்துட்றாங்க. ஆனால் ராமர் வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அம்மா என்ன சொன்னாங்களோ, அம்மானா சித்தி தான் கைதேகி வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் கைதேகிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ராமர் மேலே அவ்வளோ பாசம். இந்த கூனி கேள்வி ஒவ்வொரு விஷயமா சொல்லி வெறுப்பேற்றி அதை ஆகாத மாதிரியே பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ராமரை ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா சாப்பாடெல்லாம் ஊட்டி வளர்த்ததே வந்து பார்த்திங்கன்னா கைதேகி தான். அப்படி இருக்கும்போது யோசித்து பாருங்கள். ஆனால் அவங்க வாயாலே இந்த வார்த்தையை சொல்ல வச்சுட்டாங்க பாருங்கள் அந்த கூனி கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா.
சரி இந்த வார்த்தையை கேட்டு ராமர் வந்து என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா பட்டாபிஷேக நன்னிக்கே வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நன்னே இந்த 2 வரங்களை கேட்டு யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும். ஊரே வந்து பார்த்திங்கன்னா குதூகலமாக கொண்டாடிட்டு இருக்கு. ராமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டாபிஷேகம் நடந்துட்டுருக்குன்னு ஊர் மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 14 வருஷம் வனவாசம் போக சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கைதேகியை ஊர் மக்கள் எல்லாருமே திட்டுறாங்க. அரண்மனையில் இருக்கிறவங்களும் திட்டுறாங்க. அப்படியே அவ்வளோ கோபம் வருது எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஆனால் அது எல்லாம் பொருட்படுத்தாமல் இல்லை இதுதான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ராமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு பேசாமல் நான் சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ராமர் மட்டும்தான் போகிறாரு அப்படின்னா கிடையாதுங்க. ராமர் கூட சீதையும் போகிறாங்க. திருமணம் ஆயிட்டு அம்மா லக்ஷ்மி தாய் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சோதனைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த காலத்திலேயே. அதுக்கப்புறம் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மணனும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு, அவர் கூடவே போகிறாரு. 3 பேரும் வனவாசம் போகிறாங்க. வனவாசம் போகிற அந்த ரோடு ஃபுல்லாக அந்த வழி ஃபுல்லாமே என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கி இருக்காங்க. அப்படி கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கும்போது மக்கள் எல்லாருமே ராமா நானும் உங்கள் கூடவே வந்துடுறேன், நான் இந்த நாட்டில் வாழ எனக்கு முடியலை, எனக்கு தகுதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு ராமர் கிட்ட சொல்கிறாங்க. ராமர் வந்து பார்த்தீங்கன்னா பக்குவமாக சொல்கிறாரு என்னன்னு, இல்லை நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்குவமாக சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு ராத்திரி ஆக போகுது. அந்த ராத்திரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சரி எல்லாரும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் உட்காந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. ராமரும் சீதையும் லக்ஷ்மணரும் ஊர் மக்கள் எல்லாமே கொஞ்சம் தூங்குனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடுறாரு. வண்டின்னா ரதம் தான் அந்த காலத்தில். இப்போ மாதிரி கார் பைக்கு அதெல்லாம் கிடையாது. குதிரை வண்டி தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா சத்தியர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சத்தியமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தது. அப்போ வந்து அப்போ கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு ஒரு குடியில் அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ குடியில் அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த காட்டுவாசி மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராமா உன் தரிசனம் கிடைச்சது எனக்கு பேரு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ராமனுடைய பாதத்தை பிடிச்சி என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது அவ்வளோ சந்தோஷம் ராமரை பார்த்ததில் அங்கே வாழ்ந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. சரி அவங்களையும் கடந்து இங்கே இருந்தோம் அப்படின்னா இவங்களுக்கும் தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ஒரு முடிவெடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அரக்கர்கள் வாழும் அந்த காட்டிற்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடுறாரு. அங்கே ஒரு குடியில் அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராமரும் சீதாதேவியும் லக்ஷ்மணரும் 3 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சூர்பனகை அப்படின்ற ஒரு அரக்கி வரா. அவள் அரக்கி வரும்போது ராமர் அழகை பார்த்து அவ்வளோ அசந்து போகிறா. அப்போ ராமரை வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட போய் கேட்குறாங்க. ராமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாரு, ரொம்ப சாதுக்காக சொல்கிறாரு. ராமர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா திருமணமானவன், ஏகபத்தினி விருதன், நான் ஒருத்தியை தவிர நான் வேறு யாரையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் இந்த ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என் தம்பி வேணுமனா லக்ஷ்மணன் இருக்காரு, அவனை வேணுமனா திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது லக்ஷ்மணர்கிட்ட போகிறாரு. லக்ஷ்மணருக்கும் பயங்கர கோபம். ஏன்னா ராமர் மாதிரி பொறுமைசாலி எல்லாம் லக்ஷ்மணர் கிடையாது. எடுத்தேன் கவுத்தேன் எதுவாக இருந்தாலும் கோபமாக இருக்கிற ஆள் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு மூக்கை என்ன பண்ணுறாரு, அவரோட வில் அம்பால ஏந்தி பாதி உடைச்சிடுறாரு. சூர்பனகை என்ன பண்ணுறா, உடனே போய் இலங்கையில் அவங்க அண்ணன் கிட்ட ராவணன் கிட்ட போயிட்டு என்னை இப்படியெல்லாம் பண்ணிட்டானுங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குறா ராவணனுக்கு. ராவணனும் அந்த மதி மயக்கத்தில் தங்கச்சி மேலே இருந்த அந்த பாசத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வரான். உடனே அந்த காட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீதையை பார்க்குறான். சீதையை பார்க்கும்போது அவ்வளோ தேஜஸ், அவ்வளோ அழகாக இருக்கா. ஆமாம் இவன் ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், பிச்சைக்கார வேடம் போட்டு வரான். அப்போ பிச்சைக்கார வேடம் போட்டு வரான். உடனே வந்து பார்த்திங்கன்னா மாரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்க மானா மாற்றி சீதையை ராமர் கண்ணில் படுற மாதிரி வைக்க போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த சீதாதேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மதி மயக்கத்தில் அந்த மானை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, எனக்கு அந்த மான் வேணும் அப்படி எனக்கு பிடிச்சித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. சின்ன குழந்தை அடம் பிடிச்ச மாதிரி. ராமரும் சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை துரத்திட்டு போகிறாரு. துரத்திட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மணருக்கு ஒரு
கட்டளை இட்டுட்டு போகிறாரு. என்ன கட்டளை அப்படின்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா சீதாதேவியை பார்த்துக்கோ, நான் எக்காரணத்து கொண்டும் அவளை விட்டு நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவரை மானை விரட்டிகிட்டே போகிறாங்க. விரட்டிட்டு போகும்போது அம்பை எய்தி அந்த மான் மேலே வயிற்று பகுதியில் படுது. அந்த வயிற்று பகுதியில் படும்போது மாரிசன் வந்து மானாக இருந்த அந்த மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனாக மாறுறான். ஐயனே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய மனைவியை கவரத்துக்காக வந்திருக்காங்க, என்னை விடுங்க, நீங்கள் போய் உங்கள் மனைவியை காப்பாற்றுங்க, அவர்கிட்ட கட்டளையில் நான் மாறிட்டேன், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான் வந்து கதறி மானிசனாக மாறி கதறி அழுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீதையும் லக்ஷ்மணனும் இங்கே இருக்காங்க. மானை பிடிக்க போனவர் ராமர் அங்கே இருக்கார். ராமா லக்ஷ்மணா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல், ராமனுடைய குரல் கேட்குது. லக்ஷ்மணர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, இது பொய்யான குரல் தான், அண்ணாவுடைய குரல் எனக்கு தெரியும், அவரோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை, நீ என் புருஷனை காப்பாற்ற மாட்டேன்ற இதோ சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறா, இல்லை நீ என் புருஷன்கிட்ட போ, நீ காப்பாற்றி கூட்டிகிட்டு வா உங்கள் அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா, கட்டளையிடுறா. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி ஒரு கோடை வரைகிறாரு. இந்த கோட்டை தாண்டி மட்டும் வந்துடாத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இங்கே அரக்கர்கள் நிறைய தொந்தரவு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு, ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் தெரியும். அதனால தான் அந்த கோட்டை வரைஞ்சிட்டு போகிறாரு. இந்த மாறு வேஷத்தில் வந்த பிச்சைக்கார வேடத்தில் வந்த ராவணன் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா தாயே எனக்கு பசிக்குது, ஏதாவது இருந்த சோறு இருந்தால் போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். அப்படி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சீதாதேவியும் ரெண்டு மனுஷாக இருக்காங்க. ஏன்னா லக்ஷ்மணன் சொல்லியிருக்கான், என்னது கோட்டை தாண்டி போகாத அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கான், எனக்கு பிச்சை போடு தாயே அப்படின்னு சொல்லிட்டு கையேந்திட்டு நின்றுட்டுருக்கான். இவனுடைய மாய பேச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ராவனுடைய பேச்சு, நீ எனக்கு சாப்பாடு போடலன்னு வையேன், கண்டிப்பாக உன்னை சபிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் சீதையை வந்து பார்த்தீங்கன்னா. சரி, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறான், பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போல்லாம் வந்து இப்போ இருக்கிற மாதிரி பீட்சா பர்கர் அதெல்லாம் கிடையாது. வெறும் காய் கனிகள் இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்டு மட்டுமே உயிர் வாழ்ந்த காலம் அப்படின்னா திரேதா யுகம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அந்த பழம் இதெல்லாம் தான். இப்போ மாதிரி பீட்சா பர்கர் பரோட்டா இதெல்லாம் பிரியாணி இதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசவை உணவு அப்படின்னா அந்த நெல் சோறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர அந்த கோட்டுக்கு வெளியே அந்த பிச்சை போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க வச்சுருக்க அந்த பாத்திரத்தில் அவனுடைய சுய உறவுக்கு வந்துடுறான் ராவணன் வந்து பார்த்திங்கன்னா. அப்படியே அந்த மண்ணோட பேத்து வந்து பார்த்திங்கன்னா சீதையோட கையோ எதுவுமே தொடலை. அந்த மண்ணோட பேத்து வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ரதத்தில் வச்சுட்டு இப்படி தூக்கிட்டே போகிறான். யார் நீ கல்வனே, என்னை விட்டுரு, தயவு செஞ்சு என் புருஷன் வருவான், தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி அழுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அவன் விடலை. சரி, அப்படியே கூட்டிகிட்டே போகிறாங்க. ராமரும் லக்ஷ்மணரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடிலுக்கு வந்து பார்க்குறாங்க. அப்படி குடிலுக்கு வந்து பார்க்கும்போது ஆள் இல்லை. பார்த்தா பழம்லாம் கீழே சிந்தி கிடக்கு. என்ன பண்ணுறது, யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சீதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக கதறி அழுறாங்க. ராமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கற்ற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே நின்றுட்டுருக்காங்க. ஆனால் சீதாதேவி வந்து பாருங்கள் அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா போகிற வழி தெரியறதுக்காக அவங்க போட்டுட்டு இருந்த ஒவ்வொரு ஆபரணமே வந்து பார்த்திங்கன்னா வழி நீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு போனாங்களாம். இப்போ கம்பல் திருப்பி ஒவ்வொரு ஆபரணமுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூட்டையாக கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போட்டு போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் போகிற வழியெல்லாமும் போட்டு போயிருக்காங்க. ராவணனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருடன் பறவை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, தடுக்குது, வேணாம் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்குது. ஆனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ராவணன் கேட்காம அந்த கருடனை என்ன பண்ணுறாங்க, அந்த கழுத்து பகுதியில் வெட்டிடுறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டு கீழே விழுறாங்க. கொஞ்சம் தூரம் ராவணனும் லக்ஷ்மணனும் நடந்து வரும்போது ராமா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகுரல் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கு. அப்படி கேட்கும்போது ராமருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ராவணன் தான் அவங்க பொண்டாட்டியை கடத்தி கூட்டிகிட்டு போயிருக்காங்க, இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்திலே உயிர் திறந்துட்டார். யார், கருடன். சரி, இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார், நீ சுக்ரீவன் கிட்ட போ,
கண்டிப்பாக உனக்கான ஒரு பாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருடன் வந்து சொல்லியிருக்காரு. சரி, இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரீவன் கிட்ட போகிறதுக்காக அந்த கிஷ்கிந்த மலைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து தடை பண்ணுறாரு. என்ன, யாரை பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனே வந்து பார்த்தீங்கன்னா வாலி எப்போ வந்து கொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு, யார் மூலயமா எப்படி வருவான்னு சொல்லிட்டு தெரியாமல் பயந்து ஒரு மலையில் ஒளிஞ்சிருக்கான். யார்? சுக்ரீவன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை காப்பரா வந்து பார்த்தீங்கன்னா யார்? ஆஞ்சநேயர் இருக்கார். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ராமரும் லக்ஷ்மணரும் போகிறா. யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கேட்குறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவி இன்னொருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, கவர்ந்துட்டு போயிட்டாங்க, அவங்கள காப்பாற்றணும், அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் சுக்ரீவ அரசனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுக்ரீவ அரசன் என்ன சொல்கிறாருன்னா, என் மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா வாலி கவர்ந்து வச்சுன்னு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் ஆட்சி பண்ணுற அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வாலி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னுடைய அரசவையை மீட்டு கொடு, கண்டிப்பாக நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் சொல்கிறாரு. ரொம்ப ஆஞ்சநேயர் பக்தராக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயனே என்னை மன்னித்து அருளுங்க, நான் வந்து தெரியாமல் உங்களை வந்து தடை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாரு ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி வாலியை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. வாலியை கொல்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னா வாலிக்கு முன்னாடி யார் போரிட்டாலும் அவருடைய சக்தி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு? வாலிக்கு வந்துடும். எதிரில் போராடுறவங்களுடைய சக்தி முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா. அதுவும் இல்லாமல் இந்திரன் கொடுத்த அந்த மாலை வந்து அவனுடைய கழுத்தில் இருக்கும்போது அவனுக்கு தோல்வி என்றதே என்னது ஏற்படாது அப்படின்றதுக்காக தான். சரி, அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, உருவ ஒற்றுமையில் வாலியும் சரி சுக்ரீவனும் சரி ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ நான் எப்படி அடையாளம் கண்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கேட்குறாரு. சரி, ஒரு மலர் மாலையை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனுக்கு ஒரு மலர் மாலையை கொடுக்குறாரு. வாலியை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதுகு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அம்பேந்தி கொள்றாரு. வாலி கேட்குறாரு, ஐயனே நான் ஏன் இப்படி முதுகுக்கு பின்னாடி நீ அம்பேந்தி கொள்கிற அளவுக்கு நீ கோலையா அப்படின்னு சொல்லிட்டு ராமரை பார்த்து கேட்குறாரு. அப்போ ராமர் சொல்கிறாரு, நீ செய்கிறது மட்டும் சரியா சொல்லு, நீ செய்கிறதெல்லாம் கரெக்டாக? இன்னொருத்தனுடைய பொண்டாட்டியை வந்து நீ கவர்ந்து நீ உன்னுடைய வீட்டில் வச்சிருக்கியே, இன்னொருத்தனுடைய ஆட்சி செய்ய வேண்டிய இதை வந்து நீ ஆட்சி செஞ்சிட்ருக்கே, நீ நல்முறையில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வாலியை பார்த்து கேட்க, வாலி வந்து பார்த்தீங்கன்னா ஐயனே என்னை மன்னிச்சிடு, உன்னுடைய அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் பலமானவன், உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கொன்னதுக்கு நான் தான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வாலி அதுக்கு மறுப்பு என்ன சொல்கிறாருன்னா, நான் மடியில் படுத்து சாகிறதுக்கு என்ன பாக்கியம் பண்ணியிருந்தனோ எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்போ என்ன பண்ணுறாரு, கண்ணை மூடுறாரு. சுக்ரீவனும் வந்து பார்த்திங்கன்னா அரசவை ஏறுறாரு. அவருக்கும் பட்டாபிஷேகம் நடந்து அரசனாகவும் மாறிடுறாரு. அரசனாக மாறிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துலேயே மிதந்துட்டு இருக்காரு. ராமருக்கும் கோபம் வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா இவர் வந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா நீ அரசைவை பற்றி கொடுத்தீங்கன்னா உன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. லக்ஷ்மணர் போய் வந்து வார்ன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து சுக்ரீவன் என்ன பண்ணுறாங்க, எல்லா வானர படைகளையும் திரட்டி வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்காக இலங்கை அந்த கடற்கரையில் நின்றுட்டு இருக்காங்க. அப்படி கடற்கரையில் நின்றுட்டு இருக்கும்போது, ஏன்னா அந்த கடற்கரையை தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, இலங்கையை போய் அடையணும்னா ஒன்று நீ பறவையாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒன்றை தவிர உங்களுக்கு வேறு மார்க்கமே இல்லை, வான்வழி பறந்து போகிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல். அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, உங்ககிட்டயே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 பேரை தேர்ந்தெடுத்து ராமநாமம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாறை கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலில் தூக்கி போடுறாங்க. அந்த கடலில் தூக்கி போடும்போது அந்த கல் வந்து மிதக்குது. ராமநாமம் சொன்ன உடனே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ராவணனுக்கு போய் வந்து, இல்லை நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு, ராமர் வந்து உன்னை போர் தொடுக்கிறதுக்கு வந்துட்டுருக்காரு, நீ இந்த மாதிரி செய்யாத
தயவு செஞ்சு உன்னுடைய எண்ணத்தை மாற்றி சீதாதேவி என்ன பண்ணு, ராமர்கிட்ட ஒப்படைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வார்ன் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட கேட்காம ராவணன் வந்து என்ன பண்ணுறான், போருக்கு ரெடி ஆகிறான். போருக்கு ரெடி ஆனோடனே ராமரும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சேனைகள் எல்லாம் கூப்பிட்டு போகிறாரு. அப்படி கூப்பிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்திரஜித் வந்து என்ன பண்ணுறாரு, களம் இறங்குறாரு. களம் இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து என்ன, ராவணன் வந்து பார்த்திங்கன்னா என்ன நினச்சிட்டான் அப்படின்னா, இவருடைய தெய்வ பிறவி அப்படின்றதே மறந்துட்டான். அவன் ஒரு சாதாரண ஒரு பூணூல் போட்ட மனுஷன், அவன் என்கிட்ட போருக்கு வரானா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தைரியத்தில் தான் இருந்துட்டான் ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா. சரி, இப்போ கும்பகர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் தூக்கத்துலேயும் 6 மாதம் சாப்பாட்லேயும் இருப்பான். சரி, கும்பகர்ணனை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் அவன் உறக்கத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், எழுப்பி விடுறான். அப்படி எழுப்பி விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பகர்ணனை இறக்குறாங்க. கும்பகர்ணனும் போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, இல்லைன்னா நம்ம வந்து செய்கிறது தப்பு, மற்றவனுடைய பொண்டாட்டியை நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததே தப்பு, அம்மா லக்ஷ்மி தேவி மாதிரி இருக்காங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஷ்ணுவின் அவதாரம், நம்ம செய்கிறதெல்லாம் தப்புனா அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் கிட்ட சொல்கிறாங்க. ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன் கிட்ட கோச்சிட்டு, நீ என்ன போகாதடா போருக்கு, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ணா இல்லைண்ணா, உங்கள் வார்த்தைக்கு நான் கண்டிப்பாக கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கும்பகர்ணன் வந்து போருக்கு வராரு. கும்பகர்ணனும் என்ன பண்ணுறாரு, போரில் மயக்கப்படுறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய பையன் இந்திரஜித் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாயங்கள் தெரிஞ்சவன், நிறைய என்ன சொல்கிறது சக்தி வாய்ந்த பானங்களை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வச்சுருந்தான். அப்படி வச்சிருக்கும் போது நிறைய வானத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். இவங்களுக்கா ரொம்ப ஆச்சரியம். ஏன் அப்படின்னா வானத்திலேயே மறைஞ்சு தாக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல ராமனுக்கும் லக்ஷ்மணருக்கும். அப்போ லக்ஷ்மணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகபாசம் போட்டு என்ன பண்ணுறாரு, அவரை வந்து மூச்சடைய செய்கிறாரு, உயிர் போகிறது மாதிரி செஞ்சிடறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரை வந்து கொண்டு வான்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயருக்கு சொல்லும்போது அவர் வந்து எந்த உயரை கொண்டு வர்றதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சிரஞ்சீவி மலையே பேத்து கையில் எடுத்துகிட்டு வர்றாரு. நிறைய ஸ்டீலில் நீங்கள் பார்க்கலாம் ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுருப்பார் அந்த சிரஞ்சீவி மலையை. அந்த சிரஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த வேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது உடனே என்ன பண்ணுவார், லக்ஷ்மணர் வந்து பொழைச்சிருவார். லக்ஷ்மணர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கொலை பண்ணுவார் இந்திரஜித்தை வந்து பார்த்தீங்கன்னா. விபீஷ்ணராக ரொம்ப நல்லவர், அதே ராவணனுடைய தம்பி தான், ராமருடைய பக்தர் அப்படின்னு கூட சொல்லலாம், விஷ்ணு பகவானுடைய பக்தர். ஏன்னா விஷ்ணு பகவானுடைய அவதாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார், ராமன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க விஷ்ணு சார் அவங்களுடைய தம்பி. அப்படி ஃப்ரெண்ட் ஆகும்போது எதுவாக இருந்தாலும் இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, ராமருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து எல்லாரையுமே சாவடிச்சிட்டான். இப்போ கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராவணன் மட்டும்தான். ராவணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்டாட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை சொல்லிகிட்டே இருக்கா, வேணாம் இது இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, நாட்டு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீ உன்னுடைய ஒருத்தனுடைய ஆசைக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்கள் எல்லாமே கஷ்டப்படுறாங்க உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா. அவன் கொஞ்சம் கூட ராவணன் என்ன பண்ணலாம், கேட்கல. போருக்காக போகிறான். போருக்காக போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பு எய்துறாரு. அம்பு எய்து அந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன துண்டா போகுது. துண்டா போன உடனே திரும்பவும் 10 தலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, திரும்பவும் சேருது. அப்போ சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசி போர், அந்த போர்க்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது அவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, அவனோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் கிடையாது, வயிற்று பகுதியில் தான் அவனுடைய உயிர் இருக்கு, நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயிற்று பகுதியில் அம்பேது அப்படின்னு சொல்லிட்டு ராமனுக்கு சொல்கிறாங்க. ராமனும் என்ன பண்ணுறாரு, அந்த வயிற்று பகுதியில் அம்பேதி அப்படியே கீழே அந்த சரத்தோடு விழுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு, இலங்கை அரசன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், என்னடா தம்பி நீ கூட இருந்து எனக்கே துரோகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லைண்ணா, நியாயத்துக்கு எப்பயுமே கட்டுப்படணும், நீங்கள் வந்து அநீதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் போரெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த உடனே சீதாதேவியை வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா 11 திங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீதாதேவியே ராவணன் கிட்ட இருந்தாங்க. அதனால் ஏதாவது கற்புக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அக்னி பரீட்சை வந்து செய்கிறாங்க. அக்னி பரீட்சையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டாபிஷேகம் செஞ்சு குடும்பத்தோடு வாழ்கிறாங்க. அப்படின்னா
கிடையாது. ஏன்னா அப்பயுமே அதுக்கு மேலே இன்னும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாள் வந்து அந்த பட்டாபிஷேகம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இது 2வது பார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீதாதேவியோட கதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க கர்ப்பமான கதை, இன்னும் நிறைய அவங்க குழந்தைங்களை வளர்த்த கதை இன்னும் நிறைய இருக்குது. இன்றைக்கி இது போதும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதனுடைய தொடர்ச்சி வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.